சரி இந்த சாமியார் கிட்ட எங்கேயாவது சாமியார் இருக்கான்னு பார்க்கணும். கட்டி 10,000 எனக்கு ஒரு பிரச்சனை. என் ஃப்ரெண்டு உடம்புல பேய் பிடிச்சிட்டு என் உடம்புல பேய் பிடிச்சதா. அந்த இது பேய் பிடிச்சது வந்து அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேர் வீடு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மேலே பேய் பூந்துட்டு. அதனால ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க. அவன் மேலே பழையமே ஆகுறது. கீழே நான் சொல்கிற பூஜையை பண்ணிட்டு நீ திரும்பி வா. நான் உன் ஃப்ரெண்டை பழையபடி ஆக்குறேன். கட்டு. ஓம் சாந்தி. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. டக்குனு வந்துரு. அப்பாவே இங்கே வந்துரு. என்ன காணாம போயிட்டான். எங்க போனா? உடனே சாமியார்ட்ட போனோம். சொன்னவே அந்த பூஜை பண்ணிட்டேன். அவன் அந்த மரத்துல நின்று என் ஃப்ரெண்டு விட்டு பேருன்னு சொன்னா அவன் வந்து திடீர்னு காணாம போயிட்டான். அதுக்கு என்ன பண்ணுவோம்? நீ அந்த பூஜையை பண்ணிட்டேல. அவன் எங்க இருந்தாலும் நான் இவனை இப்ப வர வைக்கிறேன். கட் கட். சாஸ்தானே வா. ஓம் கிரீம் காளி சூலி வந்து பூஜை பாட்டுங்க. பிடிக்கல நம்ம ஃப்ரெண்டை கொன்றுவேன். கொன்னாதான் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கண்டிப்பா போயே ஆகணும். போக மாட்டேன். ஒரு உயிரை ஜெய் சாஸ்தானே. போக மாட்டேன். போ நான் சொல்றேன். போக மாட்டேன். போய் ஆகணும். வேற காவங்கிறதுக்கு போக மாட்டேன். கட் பண்ணுவா. சாமியார் அவன் போயிட்டு அவன் மாயம் என்ன பண்ணீங்க? அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். மீதி இருக்கு 2 பூஜையும் இருக்கு. நான் அதை முடிக்கிறதுக்கு வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். வா. சாமி அந்த போட்டு என்ன நீங்க பாருங்க. அடுத்து போட்டு சாமி அந்த அங்கிலிக்கா பாருங்க. மரத்தை அடிச்சிட்டு பாருங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிருஹே தனம் புரய புரய நமஹ. பண்ணியிருக்கேன். ரெண்டா பூஜை. இப்போ மொதல் பூஜை முடிஞ்சிச்சு. இப்போ 2வது பூஜை. இதுலதான் கடைசி. ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. முடிஞ்சிருச்சு. அவன் இருக்காடன்னு தெரிஞ்சிட்டா. வா. இதுல இருந்து தான் உடம்புல பேய் வந்திருக்கு. இதுல பூஜை பண்ணதான் வரும். ஓம் ஜெய் மந்திர காளி வந்து திரும்பி இங்கே வந்து வந்து இந்த இடத்துக்கு திரும்பி வந்து நீங்க வந்து ஆகணும். வா. நீ எவ்வளோதான் சொன்னாலும் நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? ஒரு உயிர் பலி வேணாதான் நான் உடம்பு விட்டு போவேன். உயிர் பலிக்கு நம்ம எங்க போவேன் தெரியல. படம் அவன் 1/2 மணி நேரம் வருன்னு இருக்கான். நீ போய் தேடு. நீ அவனுக்கு எப்படியா தேடி கொண்டு போடி. நான் அதுக்குள்ளேயும் உயிர் பலியை தேடிட்டு இருக்கேன். இந்தா அவன் ஏதாவது பண்ணோம் தானே இதை வச்சு பார்த்துக்கோ. என்னன்னு பார்த்துக்கோ. நீ போயிட்டு வா. நான் மட்டும் கட்டு பண்ணல. கட்டு பண்ணல. பசி வந்துட்டு தான் இருக்கேன். கேங்க என் ஃப்ரெண்டு விட்டு பேரு போயிரு போயிரு. எனக்கு நீ ஃப்ரெண்டு வேணும். எனக்கு போயிரு போயிருன்னா இந்த கத்தி வச்சு ஒன்னே வதா செஞ்சிருவேன். ஒன்றும் செய்ய முடியாது. கட்டு நீ பேரு போயிரு. என்ன காணாம போயிட்டா? எங்க போனான்னு தெரியல. ஒன்னு தேடும். இங்க எதுக்கு நிக்க? உடனே இந்த இடத்த விட்டு போ. இந்த இடத்த விட்டு போ. போ டக்குனு. கட்டு கட்டு இன்னியோட சேர்த்து
காரணம் இல்லாமல் இந்த இங்கே வரமாட்டானே. ஏதோ நடக்குது இங்கே, ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொருளுக்காரி தான் வரேன். அந்த சாமியார்கிட்ட போய் கொடுக்கணும். கட்டு தரேன். குட்டீஸ், உங்க ட்ரீம் சின்னதா பெருசா? உங்க ட்ரீம் கேஜி டைல்ஸ்ல பெருசா வரையலாமா? என்ன ப்ரோஸ் இன்னுமா எண்றீங்க? ஒருவேளை ஃபியூச்சர்ல ஸ்டார்ஸ் கூட எண்ணிடலாம். ஆனா கேஜி டைல்ஸோட கலெக்ஷன் எண்ணவே முடியாது. என்னங்க ஹே லட்சு பேபி, ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. உனக்கு பிடிச்ச முருகன் நம்ம கேஜி டைல்ஸ்ல உன் இஷ்டம் போல பேசிக்கோ. முருகா, வீடு சூப்பர், டைல் செலெக்ஷன் எக்ஸலென்ட். அது கேஏஜி டைல்ஸ். எந்த டைல்ஸ் போட்டா என்ன? மாம்ஸ் நம்பர் 1 குவாலிட்டியை நம்ம பட்ஜெட்ல கேஏஜி தவிர யாரால தர முடியும்? எப்படி நம்புறது? உங்க சந்தேகத்தை கேஏஜி 25 வருஷம் நம்பிக்கையா மாத்தி வச்சிருக்காங்க. இனி ஒவ்வொரு வீடும் கேஏஜி டைல்ஸ் வீடாகட்டும். கேஏஜி டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. சாமியார்கிட்ட டக்குன்னு கொடுக்கணும். என்கிட்டே வருது. போ அந்த இடத்துல இதாதான் நிக்கியா? போ. கரெக்டாக தான் இருக்கா அந்த வீடியோ. ஆ சாமி இப்படி ஒன்று சொல்லணும். அவன் பின்னாடியே நான் பின்னாடி தொடர்ந்து போனேன். போனான்னா அதுக்கப்புறம் அவன் அங்கேயும் மாயாமல் காணாம போனான். அப்புறம் அவன் ஒரு இடத்துல நின்னான். அந்த இடத்துல பார்த்தா இது இங்கேயா நிற்கன்னு கேட்டேன். இது என் பழைய இடம், அது நீ கேட்க ரைஸ் கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நான் அவன்கிட்ட அந்த பொருள் அப்படி என்னது இருக்கு அங்கே நிற்காம பார்த்தேன். இது அதில் ஒரு சத்தியமே இருக்குது. சத்தியம் அந்த இது காமிச்சா அவன் மறைஞ்சு போயிடுறான். அப்போ இதுதான் வீக்னஸாக என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், பூஜை பண்ணி பாருங்கள். அடிக்க முடியுமா இதை வச்சு பாருங்கள். இதில் தான் அவன் உயிர் அடங்கியிருக்கு. அவனை இதை வச்சு தான் கொல்ல முடியும். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தேடி வாங்க 2 பேர் போவோம். சமய அது என் கீழே தானே இருக்கப்போ. நீங்கள் இந்த இதை வச்சுக்கோங்க, நான் அவனை வதம் பண்ண போகிறேன். அவனை இந்த பூஜை பண்ணி இங்கே வர வைங்க. இங்கே வதஞ்சி என் கையால் அவனை வத செய்ய போகிறான். அந்த பேயை அவனை இங்கே வர வைங்க. வா வா செய்தானே. நம்ம எந்திரிக்கும், அப்போ தான் அவனை வதம் செய்ய கரெக்டாக இருக்கும். அங்கே பூஜை பண்ணுங்க. அந்த இடத்துக்கு இந்த வந்துட்டு இல்லை சாமி சொல்லுங்க. அவனை போவீங்க. என் ஃப்ரெண்டு பழைய உனக்கு என்ன வேணும்? ஒரு உயிர் பலி வேணும். கொடுக்க முடியாது. நண்பனை விட்டு போ. ஒரு உயிர் பலி வேணும். அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். அவனுக்கு என்ன பண்ணணும்னு கேளுங்க முதல்ல. உனக்கு என்னதான் வேணும்? உயிர் பலி கொடுக்க முடியாது. அது தவிர என்ன மாட்டேன். ஆஹா போக மாட்டேன். முடியாது முடியாது. என் நண்பனோட போக மாட்டேங்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? வேறு ஆத்மாவே மந்திரங்கள் நடக்கு. அடிங்க டக்குன்னு ஆத்மா. மந்திரவாளியை போற்றி மந்திரே ஓம் மந்திரவாளியை. இப்படி இல்லை வாங்கிட்டான். உள்ள கடைசிட்டு எப்படியா சாமி? யாரு எங்க இருக்க? நீ எங்க இருக்கியா? உன் மேல ஆத்மா பூந்துட்டு நாங்க இதுல அடக்கி வச்சிருக்கோம். அது சாமி இது சக்தி ரொம்ப தடுக்குது. கீழே போட்டுனா அது கரைச்சிருமா? கரைச்சிருவாங்க.
அப்படியே விட்டுருங்க. இனிமேல் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. வா. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்கள் அழிச்சிட்டே என்னைய தப்பு கணக்கு பண்ணிட்டீங்க. ஆனால் நான் திருப்பி வருவேன். ஒரு நாள் வந்து உங்கள் எல்லாத்தையும் வதம் செஞ்சு உங்கள் எல்லா உடம்புலையும் பூருவேன். இப்பொழுதுக்கு நான் போயிட்டு வாரேன். நினைத்தாயோ